பரப்புரைகள் முடிய இன்னும் 10 நாட்கள் கூட இல்லை. இதனால் அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பரப்புரைகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ மணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் இருந்தபடி வாக்கு சேகரித்தார். தேர்தல் நேரத்தில்தான் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவார் என விமர்சித்த உதயநிதி தமிழக அரசின் திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார். பாரதிய ஜனதாவுடனான பாமகவின் கூட்டணியையும் அவர் விமர்சித்தார். ஐயா டாக்டர் பெரியய்யா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு மனுநீதி பேசுகின்ற பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. இதை நீங்க ஏத்துப்பீங்களா? தர்மபுரி மக்கள் ஏத்துப்பீங்களா? அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக ஐயா சொல்றாரு. ஆனா அவருக்கு இது கூட தெரியல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்ற பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்றது பாஜக, கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது பாமக. இவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்க கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, தேர்தல் கூட்டணி. கூட்டணிக்கு கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி மாத்தி நிற்பாரு ஐயா அவர்கள். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாதது குறித்து மத்திய மாநில அரசுகளை விமர்சித்தார். இதை பெரியாரை பற்றி பேசாது, பெரியார் மண் என்று பேசாத பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார், எடுத்து கொடுக்கிறார். அது மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள். இவர்களை கேட்டால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசு, அந்த கட்சி இந்த கோட்பாட்டுக்கு எதிரானது. அவர்கள் எடுக்க மாட்டார்கள். திமுக எடுக்காது. ஏன் எடுக்காது? நாங்கள் கோன், எங்களுக்கு 2 அமைச்சர், நாங்கள் கோனார்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே 2 அமைச்சர், நாட்டுக்குள்ள எங்களுக்கு 2 அமைச்சர், அவர் வீட்டுக்குள்ளே 2 அமைச்சர். இது எந்த மாதிரியான சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? அதனால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்கள் பிள்ளைகள் வந்தால் குடிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்போம் என்கிறோம். சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு போன்றவற்றை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்தார். காங்கிரஸ் கட்சி 2 வாக்குறுதியை கொடுத்துருவாங்க. தேர்தல் அறிக்கையில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 180 நாளாக கூட்டுவோம். குறைஞ்ச சம்பளத்தை வந்து 400 ரூபாயா ஓட்டுவோம். 400 ரூபாய் அதுக்கு மேலால யாருக்காவது கல்விக்கடன் நிலுவையில் இருந்ததுன்னா அசலையும் வட்டியும் ரத்து காங்கிரஸ் கட்சி செய்யும் என்ற உத்தரவாதத்தை கூறி கோவையில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை விமர்சித்தார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஐயா, இந்த கூரை மேல் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் கூரை மேல் ஏறி வைகுண்டம் போறேன்னு சொன்னாங்க. உள்ளூர்ல ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது. சுத்தத்துல கோயம்புத்தூர் 2022 42வது இடத்துல இருந்தோம், இன்னைக்கு 182வது இடத்துல. திட மேலாண்மை என்பது மிக மோசமா இருக்கு. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயின் ரொம்ப புவரா இருக்கு. நகரத்துக்குள்ள எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதி இல்ல. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல. இங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கூட்டு வந்து யாரையா கிரிக்கெட் ஆட சொன்னாங்க. மக்களவை தேர்தலையொட்டி கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்களும் கட்சித் தலைவர்களும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்கள். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.